ஹாய்! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்கன்னு, இன்னைக்கு பானிபூரி செய்றது தான் பார்க்க போறீங்க. எனக்கு இந்த பானிபூரி ரொம்பவே பிடிக்கும். கடைவீதி போனோன்னா நான் சாப்பிடாம வரவே மாட்டேன். சரி வீட்லயே ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு, எப்பவோ வாங்கிட்டு வந்து சந்தைக்கு போகலான்னு சொல்லி ஒரு விளாக் போட்டேன் இல்லைங்களா? அப்போ வாங்கிட்டு வந்து வச்சது செய்யவே டைம் இல்ல, செய்யவும் முடியல. சரி இன்னைக்கு என்னால பண்ணிடலாம். இன்னைக்கு எல்லாருமே வீட்ல லீவ்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ரசத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு, இஞ்சி கொஞ்சம், பூண்டு, பச்சை மிளகா போட்டு, சீரகம் போட்டு நல்லா அரைச்சி பானி தண்ணிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு, உருளைக்கிழங்கு வேக போட்டிருந்தேன். அந்த கேப்லேயே அப்படியே வெங்காயமெல்லாம் கட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து வெளியே சாப்பிட்டோம்னா லிமிட்டாக தான் சாப்பிட்டு வந்துடுவோம். வீட்லேயும் நம்ம நிறையா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லையா? அதனால தான் சரி இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் ரொம்ப சூடாக இருந்தது, உரிக்கவே முடியல. இருந்தாலும் அப்புறம் உரிச்சுட்டு அதை மசிச்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு என்னென்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், அப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தழை, சாட் மசாலா வேணால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உப்பு போட்டு பெசரி வச்சிடணும். அதுக்கப்புறம் பூரி பொரிக்க ஆரம்பிக்கணும். பூரி வந்து கொஞ்சம் எப்பயுமே சூடாக எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லா புசு புசுன்னு வரும். அதை ரெடி பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் இதில் ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கடையில் சாப்பிட்டோம்னா சின்ன சின்னதாக இருக்குமா, ரோட்டு கடையிலலாம் சாப்பிட்டா இது ரொம்ப பெருசு பெருசாக புஃபி வந்துருச்சு. வாய்க்குள்ளலாம் போகவே மாட்டேன்ருச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு அப்புறம் தான் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப பெருசாக இருக்குது பாருங்களேன். அப்படியே உருண்டை உருண்டையாக ரொம்ப பெருசாக இருந்தது. சாப்பிட்றதுக்கே கொஞ்சம் இதாக இருந்தது. அப்புறம் என்ன பண்ணுறது, நமக்கு தான் பிடிச்சதாயிடுச்சேன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். உண்மையை சொல்ல போனோன்னா கொஞ்சம் பானி தண்ணியில் காரமும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பச்சை மிளகா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டுனாலும் தெரியுது, கொஞ்சம் காரமாகவும் இருந்தது. இருந்தாலும் எல்லாமே டோட்டல் ஃபேமிலியே சளியில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுட்டோம். இருந்தாலும் ஜெனியூனாக சொல்லணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் காரமாக போயிடுச்சு. அப்புறம் எல்லாம் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமான்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங். தேங்க்யூ. மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். எல்லாருமே சேஃபாக இருங்க, பார்த்துருங்க. பாய், டாட்டா.